இதுவரைக்கும் ராகுல் காந்தி அந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி போலியான டிராமாவை போட்டு, அதாவது ராகுல் காந்தி பிரதமர் பதவிக்கு மட்டுமே ஆசைப்பட்டார், அவர் எப்பொழுதோ பிரதமர் ஆகிடும். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்தியாவிலே இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியலே ஆர்எஸ்எஸ் எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்தியாவுக்கு உண்டாக்கி இருக்கிறது, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அம்பானி அதானி போன்ற சக்திகள் எல்லாம் எப்படி பாஜகவிற்கு ஒரு கருவிகளாக விளங்குகிறார்கள் என்பதை கார்ப்பரேட் அரசியல், காவி அரசியல் என்கிற இரண்டு கருப்பு அரசியலையும் வெட்ட வெளிச்சமாக அம்பலப்படுத்துறாரு. இவரும் அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாளராக இருந்தாருன்னா அவங்களே ஒரு பிரதமர் ஆகிடுவாங்க. மோடி வேண்டாம் நமக்கு. ஆனால் இவர் அதற்கெல்லாம் அடிப்படை கோட்பாடுகளிலே சமரசம் செய்ய மறுக்கிறார். ஆர்எஸ்எஸ் போன்ற பெரும்பான்மை மதவாத கோட்பாடுகளுக்கு இணங்கி போக மறுக்கிறார். அதனால ஒரு புரட்சிகரமான ஒரு ஜனநாயக போரை ராகுல் காந்தி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால வெத்து வேட்டு அண்ணாமலையோட எல்லாம் இவரை ஒப்பிடவே முடியாது. ராகுல் காந்தி அவரை என்ன செஞ்சாங்க, இப்போ திருடன் மோடி என்று பேசுகிற, அதாவது மோடி என்கிற பெயரில் இருக்கிறவர்கள் ஏன் திருடனாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டபோது அவர் மீது வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலும் தூக்கி எறிந்தார்கள்ல. அவர் நீதிமன்றத்திலே வென்று மறுபடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரா ஆகலையா? அண்ணாமலை மாதிரி ரோட்ல கத்தலை அவர் நீதிமன்றத்தில் போய் நிரூபித்து வந்திருக்கிறார். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு தேர்தல் முறைகேடு நடந்த போதும் கூட அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு.